ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளுடைய ஷிஜி தமிழ் சேனலில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா, நம்மளுடைய யூடியூப்பில் கம்யூனிட்டி டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டெல்லாம் போடுவோம்ல, அந்த இடத்துல சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது நம்ம போல் ஆப்ஷனில் இமேஜஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து போல் வந்து கேட்க முடியும். ஸோ எப்படி அது பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். நான் வந்து என்னுடைய யூடியூப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிக்கிட்டு கம்யூனிட்டி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நம்ம வந்து எடுத்திருக்கோம். இது நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து அந்த போல் ஆப்ஷன் தான் எடுக்க போகிறேன். அதாவது ஓட்டு கேட்குறதுக்கு இதில் தான் அந்த அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஒன் கீழே இருக்குல்ல, இதுதான். இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் கொடுக்குறதுக்கு ஆப்ஷன் வந்து இருக்குது. அதே வந்து பார்த்திங்கன்னா இமேஜும் இருக்குது. டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே முன்னாடி இருந்தது தான். நம்ம வந்து இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ வந்து போட்டிருக்கோம். நான் உங்களுக்கு வந்து அது ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் ஆட் பண்ணுறது எப்படிங்கிறது மட்டும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நம்மளோட கொஸ்டின் வந்து நம்ம வந்து கேட்டுக்கலாம். இப்போ நான் வந்து என்ன கேட்க போகிறேன்னா, உங்கள் சேனல் வந்து மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் ஆகிடுச்சா அப்படின்னு வந்து கேட்க போகிறேன். சரி, ஃபஸ்ட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்டு ஒரு எமோஜி கொடுத்துப்போம். கொடுத்துட்டு உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்கலாம். ஸோ எனேபிள் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். போட்டுட்டு நம்ம ஒரு கொஸ்டின் மார்க் நான் வந்து போடுறேன். அது எனேபிள் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறதா. ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து கொடுக்குறது. நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இமேஜ் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அந்த இமேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். இதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து இமேஜ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கணும். நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி நமக்கு வந்து பாக்ஸ் மாதிரி வந்துடும். இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னுமே உங்களுக்கு நீங்கள் வந்து 3வது ஆப்ஷன் 4வது ஆப்ஷன் எல்லாம் கொடுக்குறதுனா கூட எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் இதில் வந்து வரும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி வந்து வரும். பட் நம்ம வந்து ஜஸ்ட்டு 2 ஆப்ஷன் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து வேண்டாம் எனக்கு. இது 2 எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நான் வந்து ஜஸ்ட்டு 2 தான் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட் ஒன் இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இந்த சென்டரில் நம்ம கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து கேலரி பேஜில் வந்து போயிடும். ஸோ அங்கே போய் நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். மானிட்டைசேஷன் எனேபிள்ட் அப்படிங்கிறது நம்பர் 1 அதில் வந்து கொடுக்குறேன். ஸோ அது அந்த இடத்துல வந்து வந்துடும். அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பாக்ஸில் சென்டரில் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே கேலரி பேஜில் வந்து போயிடும். ஸோ இதில் மானிட்டைசேஷன் நாட் எனேபிள்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ 2 ஆப்ஷன் நம்ம கொடுத்தாச்சு. செலக்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த 2 இமேஜ் வந்து அவங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அவ்வளோதான். இனிமேல் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். நான் 2 மட்டும் கொடுத்துட்டு நான் வந்து போஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இப்போ கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கம்யூனிட்டி டேப்பில் அது வந்து ஒரு போல் ஆப்ஷன் மாதிரி நமக்கு வந்து ஷோ ஆகும். பார்க்கலாம். வியூவில் போய் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் எனேபிள்ட் ஆர் நாட் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இருக்குது. ஜஸ்ட் வந்து நம்ம வந்து 2 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கோம். இப்போ தான் நம்ம க்ரியேட் பண்ணனால எதுவுமே ஓட்டது இன்னும் வரல. சரி, வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ உங்கள் சேனல்லையும் கம்யூனிட்டி டேப் வந்து எனேபிள் ஆயிருக்கு அப்படின்னா, இப்போ எல்லாம் 500 சப்ஸ்கிரைபர் இருந்தாலே எனேபிள் ஆயிரும் இருக்குது அப்படின்னா நீங்களுமே இந்த மாதிரி வந்து இமேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து போல் ஆப்ஷனில் வந்து பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறத விட இந்த மாதிரி இமேஜ் வந்து பண்ணும்போது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்காக தான் இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.